கருப்பரிசி ரெகுலராக உங்கள் டயட்டில் நீங்கள் ஆட் பண்ணால் அவ்வளோ மிராக்கிள்ஸ் நடக்கும். கருப்பரிசி அவலை வச்சு எப்படி லெமன் அவல் உப்புமா செய்யறது இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அவல் 200 கிராம்ஸில் தேவையான அளவு சால்ட்டு, பசுமஞ்சள் தூள் போட்டு வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு தாளிச்சிட்டிங்கன்னா லெமன் அவல் உப்புமா கிடச்சிரும். ஸோ கருப்பரிசியில் பார்த்திங்கன்னா நம்பர் 1 வந்து டயபெட்டிஸ் வராமல் தடுக்கும், மேனேஜ் பண்ணவும் முடியும். டயபெட்டிஸ்னால் பிளட் சுகர் லெவல்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது, இன்ஃப்ளமேஷன் நம்ம பாடியில் உள்ள செல்ஸ் டேமேஜ் ஆகிறதுனால வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். நம்ம பாடியில் எவ்ரி 30 மினிட்ஸ் நமக்கே தெரியாமல் நிறைய செல் டேமேஜஸ் நடக்கும். ஸோ இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் தேவை. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் வந்து கருப்பரிசியில் அதிகமாகவே காணப்படுது. இதை தாண்டி ஃபைபர் அண்ட் அயன் வந்து நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு அடிக்கடி உடம்புல அங்கங்கே கட்டி வருது, நீங்கள் சர்ஜரிலேருந்து ரிக்கவர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஜிம் போகிறீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கருப்பரிசி வந்து உங்கள் டயட்டில் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு மாதம் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே உங்கள் பாடியில் இந்த மிராக்கிள்ஸ்லாம் நடக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. நம்மக்கிட்ட கருப்பரிசி அவல் அப்புறம் பாட்ரிச் மிக்ஸ் கருப்பரிசியாகவே இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸில் ஆர்டர் பண்ணுன்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர்